வெல்கம் டு மை சேனல் SaKarasaathamum Vadakarium. இன்னைக்கு குக் வித் கோமாலியில் சுருக்குப்பை சேலஞ்ச் நடந்துச்சு. அதில் பாட்லி சமோசாஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. நார்மலாக சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல அந்த மாதிரி தான். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சமோசாவுக்கு ஷீட் மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்போது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஷீட் மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போல் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் தொட்டுக்க டப்பா எடுத்திங்கன்னா அதோட சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம அதை விட பெருசாக எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் மேலே ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி மேட்டில் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருந்துச்சு. எனக்கு அதை விட ஒரு 2 இன்ச் கம்மியாக வந்தது. ஸோ இந்த சைஸ்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா பாட்லிஸை மேலே அழகாக மடிக்க முடியும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சமோசாவோட ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 கப் தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 4லேருந்து ஒரு 5 விசில் அளவுக்கு விட்டுருங்க. இப்போ ஒரு 5 விசில் வந்துருச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கும் சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து அந்த மசாலா பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மிளகாய்த்தூளில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். இப்போது தண்ணிலாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திங்கன்னா நம்மளோட சமோசாக்கான ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சமோசா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் எடுத்துக்கலாம். அடுத்து நம்மளோட ஷீட் எடுத்துக்கலாம். ஷீட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபில்லிங் வைங்க. நிறையா வச்சிங்கன்னா பொரிக்கும் போது அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுனா, நார்மலாக சாரீலாம் ப்ளீட் பண்ணும்போது பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ளீட் எடுத்துகிட்டு அப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமோசாவோட அவுட்டர் ஷீட் ஃபுல்லாக இதே மாதிரி தான் பண்ணணும். ஒரு ப்ளீட் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், நம்மளோட பாட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா அந்த தனியாக ஹெட்டு மாதிரி இருக்கும், கீழே அந்த சுருக்கு பையெலாம் இருக்கும்ல அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா ஷீட்டையுமே நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்லிஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சமோசாவை ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளுடைய பாட்லி சமோசாவை இதில் போட்டுடலாம். நல்லா எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம பாட்லிஸை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாட்லி சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு ஒரு நாட் மாதிரி போட்டுடலாம். மாதிரி சுற்றிட்டு ஒரு முடிச்சு போடுவோம்ல அதே மாதிரி தான் போட்டுட்டா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பாட்லிஸ் உள்ளார உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோட செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவுட்டர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளே நல்ல காரமான ஸ்டஃபிங்கோட அந்த கெச்சப்பில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாலி ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் SaKarasaathamum Vadakarium.